வணக்கம் டாக்டர் விஜயவாட்டிக்கு வரவேற்கின்றேன். நெய் நல்லதா கெட்டதா? இந்த கேள்விக்கு பதில் எஸ் ஆர் நோ அப்படின்னு பதில் அளிக்க முடியாது. காரணம் என்னன்னா, நெய்யில் மிகச்சிறந்த நல்ல விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி அதிகமாக கன்சியூம் பண்ணோம்னா நெய்னால் ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனவே இதற்கான பதில் என்ன அப்படின்னா, பேலன்ஸ்டாக எடுத்துக்கும் போது, அதாவது அதோட குவான்டிட்டி குறைவாக எடுத்துக்கும் பொழுது நெய் மிகச்சிறந்த உணவு, ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கடைசியாக பார்க்கலாம். அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 1, நெய்யில் வைட்டமின்கள், குறிப்பாக ஏடிஇகே அப்படிங்கிற வைட்டமின்கள் அதிகமாக இருக்கிறதுனால கண் சம்மந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் சம்மந்தமானது, போன் ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஏ அண்ட் இ இருக்கிறதுனால நம்ம இம்யூன் சிஸ்டம் ரொம்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கு நெய் கட்டாய உணவில் சேர்த்துக்க வேண்டும். ரெண்டாவது, அதில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ், இதில் மோனோசாச்சுரேட்டட் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது. மற்ற ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் வரக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது அல்லது அசைவ உணவுகளை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, இதில் இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் விட இது ஹெல்த்தியான ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். ஏன்னா ரொம்ப மினிமல் ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னா நெய் சொல்லலாம். ஏன்னா நம்ம நெய்யில் நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் எதுவும் நம்ம கலக்கிறதில்ல. அதே சமயத்தில் மற்ற ரிஃபைன்ட் ஆயில் மாதிரி இதில் எதுவும் ரிஃபைன் நம்ம பண்ணுறதில்ல. இயற்கையாக அப்படியே பால்லேருந்து தயிர் கிடைக்கிது, தயிர்லேருந்து வெண்ணெய் ஆகுது, வெண்ணெய் நம்ம உருக்கி நெய்யை நம்ம மாற்றுறோம். அதனால் இதில் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமல் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால உங்களோட ஃபேட் லெவல், குறிப்பாக எல்டிஎல் குறைவான அளவுக்கு எடுத்துக்கும் பொழுது எல்டிஎல் அதிகரிக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. இந்த எல்டிஎல் தான் கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல்டிஎல் குறைவாகவும் அதே சமயத்தில் ஹெச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொழுப்பு அதிகமாகிறதுக்கு, ஏன்னா நல்ல கொழுப்பு குறைந்தபட்சம் 40க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுனால நல்ல கொழுப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க டெய்லி ஒரு ஸ்பூன் ஆஃப் நெய் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎல் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே நெய் நல்ல உணவு தான். அடுத்ததாக, நெய்யில் இருக்கக்கூடிய பியூட்டரிக் ஆசிட். இந்த பியூட்டரிக் ஆசிடோட ஒரு பெரிய மிராக்கிள் என்ன அப்படின்னா, உங்களோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது ஜீரண மண்டல நலன் உள்ள என்சைமை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேத்துக்கு ப்ளோட்டிங் இருக்கிறது, இன்டைஜஷன் இருக்கிறது, அல்லது பசிக்கவே எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க, ரொம்ப அடிக்கடி பசிச்சுட்டே இருக்குது, இதெல்லாம் அந்த உள்ளே இருக்கிற என்சைமில் வரக்கூடிய இம்பேலன்சஸ். இது ரொம்ப அதிகமாக சுரக்குது அல்லது சுத்தமாக என்சைம் சுரக்கலை அப்படிங்கிற கண்டிஷன். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பியூட்டரிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணுது. அப்படிங்கிறனால கட் ஹெல்த்துக்கு ரொம்ப சிறந்தது. எனவே நெய் ஜீரண மண்டலத்தின் நலம் காக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொருள். நெய் மூளைக்கு ரொம்ப நல்லது. மூளையோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நம்ம சிந்திக்கும் திறன், நம்ம திங்கிங், மெமரி, ஃபோக்கஸ் பண்ணுறது, கான்சென்ட்ரேட் பண்ணுறது, படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நெய். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் சிஎல்ஏ, கான்ஜுகேட்டட் லினோலிக் ஆசிட் அப்படிங்கிற இந்த சிஎல்ஏங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பிரைன் ஹெல்த், குறிப்பாக நியூரான்ஸ்க்கு முக்கியமான உகந்த ஒரு நியூட்ரியன்ட் அப்படிங்கிறதுனால நெய் குறிப்பாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், காலேஜ் போகிறவங்க, நிறைய படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நெய் உணவில் தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம். நெய் சாப்பிட்டா ஹார்ட் பிரச்சனை வந்துடும், ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு நம்புகிறவங்க சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, நெய் மாடரேட்டான அளவில் சேர்க்கும் பொழுது இதயத்துக்கு போட இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கிறது, அதிகமான அடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல கொலஸ்ட்ரால்னா ஹெச்டிஎல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் குவான்டிட்டி ஆல்வேஸ் மேட்டர்ஸ் அப்படிங்கிறனால மாடரேட்டாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெய் பாரம்பரியமாக பல ஆயிரம் வருஷமாக சித்த ஆயுர்வேத மருந்துகளில் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஆயுர்வேதாவில் கிருதம் வகை மருந்துகளில் நெய் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஒரு குறிப்பிட்ட மூலிகைகளை நெய்யில் ப்ராசஸ் பண்ணி வர்றதான் கிருதம் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக இதில் ப்ராசஸ் பண்ணுறோன்னா, இதில் ஹை அப்சார்ப்ஷன் லெவல் அதிகம். இதை நெய்யில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. கிருதம் வகை மருந்துகள் அந்த மூலிகையோட பவர், அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய பொருட்களை இன்னும் மேலும் என்ஹான்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குது. அதில் நெய்யோடு கலந்து இந்த கிருதம் ஃபார்மில் நம்ம எடுத்துக்கும் பொழுது அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல் பெட்டராக இருக்குது, அந்த மூலிகையோட எஃபிகசி அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால பல ஆயிரம் வருஷமாக நெய் பயன்பாட்டில் இருக்குது. மருந்துகள்லையே கெட்ட பொருள் அப்படின்னா கண்டிப்பாக அதில் மருந்தை கொண்டு போய் அதுக்குள்ளே திணிக்க வாய்ப்பு இல்லை. எனவே நெய் நல்ல உணவு தான். அதேமாரி ஸ்கின் ஹெல்த்து, இதில் ஏடிஇகே இருக்கிறதுனால நம்மளோட தோல் ஆரோக்கியம், தோலில் வரக்கூடிய அங்கங்கே கரும்புள்ளிகள் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கும், எலும்போட ஆரோக்கியம், எலும்பு மஜ்ஜைகள், ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மோதக்கூடிய ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஜாயிண்டில் இருக்கக்கூடிய திரவ பொருள், எண்ணெய் பசை அதிகரிக்கிறதுக்கு நெய் முக்கியமான உணவாக இருக்குது. குறிப்பாக ஆயுர்வேத மருந்துகளில் வரக்கூடிய மூட்டு வலி மற்றும் மூட்டு நிவாரணத்துக்காக, அதாவது மூட்டு காப்பாற்றுறதுக்காக, தேயாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய நிறைய மருந்துகளில் நெய் பயன்பாட்டில் இருக்குது. அந்த மூலிகைகள் நெய்யில் ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய நிறைய மருந்துகள். ஏற்கனவே ஜாயிண்ட் பெயின், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த நெய்யில் ப்ராசஸ் பண்ண ஆர்த்தோலுக் அப்படிங்கிற மருந்து பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் நெய்யோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிவிக்கக்கூடியது. எப்போ நெய் நமக்கு
பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, நெய் வந்து எனக்கு வந்து என்னோடய ஹெல்த்தை பாதிக்கும் அப்படின்னா, அதிகமான குவான்டிட்டியில் ஒரு நாளைக்கு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு, உடம்புல கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கவோ, ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, நெய்யில் ஒரே ஒரு பிரச்சனை, இது ஒரு ஹை கேலோரிக் ப்ராடக்ட். இதோட கலோரி அளவு அதிகம். அதனால தான் டயட்டில் இருக்கிறவங்க, பசியை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நெய் பயன்பாட்டில் வச்சு, ஏன்னா கலோரி அதிகம். ஒரு ஸ்பூன் எடுத்தாலே அதோட கலோரி உங்களுக்கு செட்டைட்டி கொடுக்கும். அதாவது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சாப்பிடாம கூட ஒரு ஆளால் இருக்க முடியும் நெய் சாப்பிட்டுட்டு. ஏன்னா அதோட கலோரி அளவு அதிகம், நல்ல ஃபில்லிங் கொடுக்கும், அடிக்கடி பசிக்காமல் பார்த்துக்கும். எனவே நார்மலாக எப்பவும் போல் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு கூட நெய்யும் நிறைய நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா ஒரு வேளை பாதிப்படுறதுக்கு, ஒபிசிட்டி வரத்துக்கோ அல்லது கொழுப்பு அளவு அதிகரித்து எல்டிஎல் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே மிதமாக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் குவான்டிட்டி ஆல்வேஸ் மேட்டர்ஸ் அப்படிங்கிறத எப்போவும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி நெய்யில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் பொருட்கள் சேராதவங்களுக்கு, லாக்டோஸ் அலர்ஜி இருக்குது, இன்டாலரன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு பால், தயிர், மோர் எதுவும் சேரலை அப்படின்னா அவங்க நெய் பயன்படுத்தலாம். நெய்யும் பால்லேருந்து தானே வருது, அப்புறம் அதை பயன்படுத்த சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நெய் வந்து அதில் மில்க் கண்டென்ட் இல்லை, லாக்டோஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நெய் பால் ஒவ்வாமல் இருக்கிறவங்க கூட நெய் உணவில் நீங்கள் சேர்த்து கொண்டு வரலாம். எனவே நெய் நல்ல பொருள் தான். குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 டீஸ்பூன் பெர் டே. ஒரு 5 ml ஸ்பூனில் 1 அல்லது 2 ஸ்பூன் பெர் டே எடுத்துக்கலாம். அது கண்டினியூவாக எடுக்காமல் வாரத்தில் 7 நாட்கள் அப்படின்னா 4 நாட்கள் வரைக்கும் நீங்கள் நெய் என்ன ஃபார்மில் வேணால் பயன்படுத்தலாம். நெய் அப்படியே சாப்பிட்லாம், அல்லது நெய் வந்து உங்களோட சாம்பார் ஏதாவது செஞ்சிங்கன்னா அதில் போட்டு சாப்பிட்லாம், உங்கள் சமையலில் பயன்படுத்தலாம். ஏதாவது தாளிக்கிறீங்க அப்படின்னா நெய் போட்டு தாளிக்கலாம். இன்னொன்று, நெய் வந்து ஹை ஒரு ஹீட் டாலரன்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஸ்மோக் டாலரன்ஸ் ஸ்மோக் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கம்மி. இது மற்ற எண்ணெய்களை காட்டிலும் நெய்யில் தாளிக்கிறது அதோட பாய்லிங் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகம் அதுக்கு. அதனால் அது ஸ்மோக் ஃபார்ம் ஆகிறதோ அல்லது வந்து நமக்கு அந்த டாக்ஸிக் ஸ்மோக் வந்து நம்ம உள்ளே கன்சியூம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா தாளிப்புக்கு நெய் பயன்படுத்தலாம், எந்த தப்பும் கிடையாது. ஸோ நெய் நல்ல பொருள் தான், கரெக்டாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கிற நீங்களும் நெய் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.